இன்று அவர்களது கல்லறைகள் துர்கியின் மேற்கு கரையில் உள்ள கல்கிலியாவின் கிழக்கே நபி எலியாஸ் கிராமத்தில் அமைந்துள்ளது. சில நேரங்களில் அங்கே தனித்துவமான ஆன்மீக வாசனை உணரப்படுவதும் ஏற்படும். வரப்போகும் காலங்களில் இல்யாஸ் அலைஹிசலாம் மற்றும் எல்யாசா அலைஹிசலாம் முக்கிய பாத்திரம் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தஜ்ஜாலின் வலப்பக்கத்தில், மற்றவர் இடப்பக்கத்தில் நிற்பார். தஜ்ஜால் தன்னை அருளாளனாக அறிவிப்பான். ஆனால் தூதர்கள் மக்களின் தவறான கருத்தை சீர் செய்து உண்மையை வெளிப்படுத்துவார்கள். அறிஞர்கள் இல்யாஸ் அலைஹிசலாம் இன்னும் உயிருடன் உள்ளாரா என்பதை பற்றி விவாதித்துள்ளனர். அவருடைய பெயர் குர்ஆனில் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது தெரியும். மேலும் அவர் ஹாரூன் அலைஹிசலாமின் குடும்ப வரிசையினரில் இருந்தவர். அனஸ் ரலி விவரிக்கும்படி, ஒரு முறை நபி பெருமானார் அவர்கள் பாலைவனத்தில் பயணிக்கும் போது வெள்ளை உடையில் முதியவர் ஒருவர் வழிபட்டு கொண்டிருப்பதை அவதானித்தார். அது இல்யாஸ் அலைஹிசலாம் ஆவார். நபி அவர்கள் அவரை சந்தித்து வாழ்த்தி ஒன்றாக உணவும் பகிர்ந்தனர். பின்னர் வானத்திலிருந்து ஒளிரும் குதிரை இறங்கி இல்யாஸ் அதில் ஏறி வானுக்கு உயர்ந்தார். இஸ்ரவேலின் மன்னர் யோவாஷின் காலத்தில் இல்யாஸ் அலைஹிசலாம் பகலில் நோன்பு நோற்று இரவில் தொழுது பொறுமையாக இருந்து ஷைத்தானின் கிசுகிசுக்களில் இருந்து விடுபட்ட ஒரு வாரிசை தேடினார். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் ஒரு இளைஞனுக்கு சுல்கிஃபுல் என்று பெயர் சூட்டப்பட்டது. இதற்கு பிறகு இல்யாஸ் அலைஹிசலாம் மரணமடைந்தார். இன்று அவரது கல்லறை பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது.